நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 22, 2025 துலாம் ராசிக்காரருக்கான இன்றைய பலாபலன்கள். துலாம் ராசி உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த துலாம் ராசி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மெகா பில்லியனர்ஸ், பல கோடிகளுக்கு அதிபதி எல்லாருமே இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தான். துலாம் ராசிக்காரங்க தொழிலில் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு ரூபா லாபம்னா அந்த ஒரு ரூபாக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. யாரையும் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க. தங்களுடைய சுய உழைப்பால், அறிவால் கண்டிப்பாக அந்த தொழிலை, சாதாரண ஒரு தொழிலை அவங்க கையில் பொறுப்பு ஒப்படைச்சா கூட அதை மென்மேலும் பல மடங்காக அழகாக பெருக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த துலாம் ராசிக்கு உண்டு. ஏன்னா இந்த 12 ராசிலையுமே வியாபார ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி தான். சுக்கிர பகவான் யாரு? சொகுசுக்கு அதிபதி, பணத்துக்கு அவர் தான் அதிபதி. பணம் குரு தருவார், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுக்கு தான் உண்டு. அழகான பெண்களை குறிக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. காதல் ராசி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வரணும். காதல் வந்தால் தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தால் தான் வம்ச விருத்தின்னு சொல்லக்கூடிய குழந்தை அமைப்புகள் பிறக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமி எதுக்கு பிறக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் எதுக்காக பிறக்கிறான்? தன்னுடைய இன்னொரு சந்ததியை இந்த பூமிக்கு விட்டுட்டு போகணும். அதுக்கு மிக முக்கியமான அம்சம் என்ன? காதல் தான். காதல் எந்த வயதிலும் வரும். ஓகேங்களா? அதற்கு இந்த துலாம் ராசி மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதுலேயும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகளில் 2-3 திருமண அமைப்புகள் அதிகமாக நடக்குது. நம்முடைய ஆராய்ச்சியின்படி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் காதல் அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? சுக்கிரன் உச்சமாகி ராகுவோட சேர்ந்துருக்கான். ஸோ எப்போ என்ன அர்த்தம்? எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க. திடீர்னு சில பேர்த்துக்கு காதல் அனுபவங்கள் ஏற்படும். யாராவது நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறேங்க, ரொம்ப நாளாக உங்களை பின்னாடி செக் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களை சுற்றி வந்துட்டு இருக்கிறேன், உங்களை பற்றி நான் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது, ஓகேவா, என்னுடைய ப்ரப்போசல் நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காதல் ப்ரப்போசல் வருவதற்கான நாளாக கூட இன்றைக்கி இருக்குது. ஆனால் சில பெண்களுக்கு பல நபர்கள்கிட்ட இருந்து காதல் ப்ரப்போசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரியான சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது ஆடம்பரமான ஆட்கள், குறிப்பாக மிகப்பெரிய செல்வந்தர்கள், கார் வச்சுருப்பாங்க, பங்களா வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் காட்டி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம், காதல் வார்த்தைகளை ஆசையாக பேசி ஏமாற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த பெண்களால் ஏதாவது ஒரு விதமான மனக்கலக்கங்கள் அவங்க ஏற்படணும் அப்படிங்கிற விதி. மனக்கலக்கம்னா என்ன? ஒன்று பயந்துடக்கூடாது, ஏதாவது அவமானமாயிருமா அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இப்போ பெண் பிள்ளை இருக்குது, பொண்ணு ஆசையாக அப்பா எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வாங்கி தானே கொடுத்தாகணும். புதுசாக அந்த பொண்ணுக்காக நகை சேர்த்துவீங்க, புதுசாக நகை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சில பேர் பெண்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? துணி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல விலை துணியெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ ஏதாவது வீட்டுக்கு தேவையான சுபகாரிய விஷயங்களுக்கு தேவையான பணத்தை செலவு பண்ணால் தான் லக்ஸுரியஸ் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு தேவையான பொருளை வாங்க முடியும். அதுக்கான பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கிறது. ஸோ துலாம் ராசிக்காரங்க வியாபாரத்தில் சிறப்பான ஒரு நாள், தொழிலையும் சிறப்பான ஒரு நாள், எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நாள், கையிலேருந்து பணம் செலவாகக்கூடிய ஒரு நாள். ஸோ ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நன்றி.